இப்போ குறிப்பாக விஜயை பற்றி கூட விஜயனுடைய பேச்சை பற்றி கூட நீங்கள் வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தீங்க. நான் எப்படி வச்சேன்னா அது வந்து கடுமையான விமர்சனம். எனக்கு வந்து நான் எப்போவுமே நான் சொல்கிறது எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்கள நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது, அவங்க ஏஜ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசணும். ஸோ அரசியலில் ஒரு பொசிஷனில் இருக்கிற சில பேரை பற்றி கொஞ்சம் கிண்டலாக பேசும்போது எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. நீ அப்படி பேசுகிற பையன் இல்லையே, எதுக்கு அப்படி பேசின அப்படின்னு. நீங்கள் அப்படி பேசாமல் இப்படி பேசியிருக்கலாமே. அது என்னோடய அபிப்பிராயத்தை தான் சொல்லுவேன். நான் மற்றவங்களுக்காக நான் பேச மாட்டேன். ஐ நெவர் அட்வைஸ். அப்போ நான் அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுனதெல்லாம் மாறிடுச்சு. ஹீ பிகேம் ஒரு பக்கா பொலிட்டிஷனாக மாறிட்டார். சேஃப்டி விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அவரோட பேச்சு பேசுகிற விதம் அதெல்லாம் மாறிட்டு இருக்கும்போது நான் பேசுனனால மாறினேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே கற்றுக்கிட்டு தானே வரோம். அவங்க வந்து 3 வருஷம்தான் ஆச்சு, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, கலைஞரை கூட சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? எல்லாரையும் சந்திச்சிட்டேன். ஐயா கலைஞர் ஐயா உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கும்போது நான் போனேன். அங்கே ஸ்டாலின் நான் பார்த்தேன். அங்கே இருக்கும்போது ஏன்னா உள்ளே போக முடியாதுல்ல, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் போனோம். ஸோ நல்லா விசாரிக்கிறதுக்காக நான் போனேன். அதெல்லாம் எல்லாரையும் அண்ணாதுரை ஐயா வீட்டில் தானே எத்தனையோ வருஷம் இருந்ததே, அவர் யாருன்னு தெரியாமலே. ஜெயலலிதாவோட நல்லா பழகி இருக்கீங்களா? அந்த எலெக்ஷன் ஒர்க்குக்கு போகிறதுக்காக போனேன். ஐ திங்க் அவங்க கூட ஃபஸ்ட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அப்படியா? அப்படி கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கா அந்த ஃபோட்டோ? இருக்குது. பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டாலின் அண்ணா அவங்கள மீட் பண்ணேன். ஒரு ராஜா அவங்க உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள போய் பார்த்தேன். நல்ல கண் ஐயாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பட் அதுக்குள்ளே இதாச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமோ ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கோ போனோன்னா நான் கண்டிப்பாக போவேன். அப்படி போனால் அப்படி அவங்க நினைப்பாங்களோ, ஐ டோன்ட் கேர். அரசியல் இறங்குற ஐடியா இருக்கா? இருக்குது. எப்போ? வேண்டாம், சொல்லி ஏதாவது இதாக போதனால ஆசை இருக்குதுன்னு சொல்லி பேசி அப்படியே சொல்லி விட்டுடுவேன். ஏன்னா ஐ பிலீவ் இன் டைம். நீங்கள் என்னதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சில டைமில் நடக்காது. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது தொப்புக்கிட்டேன்னு குதிச்சிடும். அதனால் வருவேன், வரணும்னு ஆசை இருக்குது. எப்போன்னா கடவுள் என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன்.